யோகி ஆதித்யநாத் சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவர். நீ என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ண கூட, ஒரு சாமியார் சன்னியாசின்னு கிண்டல் பண்ணி காவி வேஷியில் கலடா பண்ண கூட, MBA பட்டதாரிக்கு ஈக்குவலண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகிறார். 6ஆம் கட்ட தேர்தல் என்னன்னா கடுமையான ஒரு தேர்தல் ஆகிட்டு வருது. எலெக்ஷன் கமிஷனே கூப்பிட்டு சொல்லிடுச்சு, 2 கட்சியும், அப்பா வேணாம்ப்பா, இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஓவரா பேசாதீங்கன்னு, ரொம்ப ஓவரா போறீங்க, நானும் பார்த்துட்டு வரோம், நட்டாட்டியும் கார்கெட்டையும் கூப்பிட்டு சொல்லிடுச்சு. மோடி பிடிக்காதவங்க கூட வேற யாருக்குப்பா போடலாம், யாருமே இல்லையாப்பா, என்னப்பா அது இப்படி, சரி மோடிக்கு போடு, யாரும் இல்லாததுக்கு மோடி பெட்டர் அப்படிங்கிற அந்த அனுதாப ஓட்டு, சிம்பத்தி ஓட்டு எல்லாம் சேர்ந்து மோடியை ஜெயிக்க வைக்க போகுதுன்னு எனக்கு. ராமர் கோயில்னால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டு வந்து அப்படியே கொட்டும் அப்படின்னு காங்கிரஸ் வயிற்றுல நெருப்பை கட்டுன்னு பயந்துச்சு. எல்லா மைனாரிட்டியுமே காங்கிரஸுக்கு போட போறது இல்லை, எல்லா இந்துமே பிஜேபிக்கு போட போறது இல்லை. நம்ம இந்திய மக்கள் ஜாதி வெறி மத வெறி பிடிச்சவங்க இல்லை. நூடலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நீங்க வாயை மூடிட்டு ராமரை பத்தி பேசாமையே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதி இந்து ஓட்ஸ் பிஜேபி காங்கிரஸுக்கு வந்திருக்கும், பிஜேபிக்கு போயிருக்கும். நீங்க வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ராமர் கோயில் பழைய இடத்துக்கு தள்ளுவோம், கோயில் கட்டினது தப்பு, கோயிலுக்கு போக மாட்டேன், பைக்காட் பண்ணு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாரு இந்த இந்து கூட, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, எங்கள் சாமி எப்படி போடு, நான் நாலுலேருந்து நான் பிஜேபி வந்துட்டேன். பிஜேபி ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டு வருது. எங்களுக்கு ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட வரோம். இந்து மாட்டு இறைச்சி சாப்பிட வர மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பக்கம் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சீதாவுக்கும் கோயில் கட்டுறேன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் நாங்கள் ரெடியாக மாட்டு இறைச்சி வைங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ பாரதிய ஜனதா கட்சி மாட்டு இறைச்சின்னு சொல்கிறீங்களா, இந்து மதத்தை கேலி பண்ணுறீங்களா? நீங்கள் இந்து மதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து இந்து மதத்தை கேலி பண்ணிங்கன்னா உங்கள் மண்டவாள வெளியில் வந்துடுச்சு. எல்லா மதமும் ஒரு மதம் தான். மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறதுங்கிற கேவலமான பொழப்பை தயவுசெய்து விடுங்க. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்முடன் இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு பிரகாஷ் எம் சுவாமி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, தேங்க்யூம்மா. ஓகே சார், இப்போ வந்து 6ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது, அதோட முடிவுகள் எப்படி சார் இருக்கும்? 6ஆம் கட்ட தேர்தல் ரொம்ப குரூஷியல் தேர்தல். ஆனால் யூபியில் பார்த்தீங்கன்னா 14 சீட்டில் நாளைக்கு தேர்தல் நடக்க போகிறது. போன தேர்தலில் 14ல் 10 பிஜேபி ஜெயிச்சது. ஸோ இந்த வாட்டி அவங்க அந்த 14 பிடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. அவங்க ஒரே நாளில் போனால், மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, 2 கட்டம் 3 கட்டம். இப்போ யூபி போன்ற பெரிய மாநிலங்கள்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நடக்குது. அப்போ என்ன நடக்கும், ஒரு ஸ்டேஜும் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கேமை நமக்கு கொடுக்கும். சில இடங்கள் வந்து சிறுபான்மையின அதிகரிக்கிற இடங்கள் சமாஜ்வாடிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வாட்டி யூபியில் அப்படியே மோடிக்கு வந்து எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த எதிர்ப்பை பிரிக்கக்கூடிய சக்தி எதிர்கட்சிக்கு வந்துடுது. ஏன்னா என்னதான் காங்கிரஸும் சமாஜ்வாடியும் ஒன்றா இருந்தால் கூட அவங்க கேண்டிடேட்டை பார்த்து தான் போடுறாங்க. அண்ட் மோடிக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு யூபியில் இருக்க மாதிரி தெரியல. யோகி ஆதித்யநாத் சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவர். நல்ல சிறப்பாக நீங்கள் என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ண கூட, ஒரு சாமியார் சன்னியாசின்னு கிண்டல் பண்ணி காவி வேஷியில் கலடா பண்ண கூட, MBA பட்டதாரிக்கு ஈக்குவலண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகிறார். ஸோ அவர் மேலே எந்த குறையும் இல்லை. யூபி ஒரு காலத்தில் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. பிமாரு ஸ்டேட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், பீகார், மத்தியப்பிரதேஷ், அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து யூபியை வளர்த்து இப்போ ஐடியிலேருந்து எல்லா விதமான தொழிற்சாலையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான இந்தியாவோட மாநிலங்களில் சிறப்பான செயல்படும் மாநிலமாக்கிட்டு வர்றார். ஆகவே யூபியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி. இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இந்த தேர்தல் என்ன ஒரு முக்கியம்னா, இந்த தேர்தலையும் அடுத்த கட்ட தேர்தலில் மட்டும்தான் அதிக சீட் வாங்கினா மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி கிடைக்கும். இப்போ பிஜேபி எடுத்துப்போமே, முதல் கட்ட தேர்தலில் 100க்கு 100 வருமா? வராது. தமிழ்நாடு, கர்நாடகா அங்கெல்லாம் அந்த அளவுக்கு, தமிழ்நாடு அடுத்த ஸ்டேட் கர்நாடகா செகண்ட் கட்ட தேர்தல், அங்கெல்லாம் அந்த அளவுக்கு 100க்கு 100 எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு மெஜாரிட்டி வரத்துக்கு 350 வரணும்னா இந்த 6-7 இந்த கட்ட தேர்தலில் மெஜாரிட்டி வந்தால் தான் முடியும். அது எப்படி முடியும்னா,
அந்த இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் ப்ரோ பிஜேபி ஸ்டேட்ஸ். இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவான மாநிலங்கள். இப்போ இந்தியாவில் 2 எடுத்துக்கலாம். பாஜகவுக்கு ஆதரவான மாநிலங்கள், பாஜகவுக்கு எதிர்ப்பான மாநிலங்கள். தமிழ்நாடு மாதிரி பாஜகவுக்கு சமநிலை, எதிர்ப்பு இல்லை ஆதரவு இல்லை, இப்படி அந்த மாதிரி ஒரு 3ஆக பிரிக்கலாம். நான் சொல்கிறது பாஜக எதிர்ப்பு தமிழ்நாடுனா மக்கள்கிட்ட சொல்ல. மக்கள் இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட போகிறாங்க. ஆளும் கட்சிகள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் வரும். அந்த மாதிரி மாநிலங்களில் உங்களுக்கு வித்தியாசப்படும். ஸோ இப்போ இருக்கிற மாநிலங்கள்லாம் ஃபேவரபிள் டு பிஜேபி. 400 சீட் வருமானு கேட்டிங்கன்னா 400 சீட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 300 வருமானம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ 350, 340 அந்த ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 6ஆம் கட்ட தேர்தல் என்னன்னா கடுமையான ஒரு தேர்தல் ஆகிட்டு வருது. 2 பேரோட பிரச்சாரங்கள் சூடு பறக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சிகரமாகவும் வேண்டத்தகாத விஷயங்களை பேசுறது. எலெக்ஷன் கமிஷனே கூப்பிட்டு சொல்லிடுச்சு 2 கட்சியும், அப்பா வேணாம்ப்பா ரொம்ப ஓவராக போகிறீங்க, நானும் பார்த்துட்டு வரோம், இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக பேசாதீங்கன்னு நட்டாட்டியும் கார்கேட்டையும் கூப்பிட்டு சொல்லிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சியும் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் 1-2 கட்ட தேர்தலில் அமைதியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா சும்மா திருப்பி அடிக்குது. காங்கிரஸோட பிரச்சாரத்துக்கு நல்ல எதிர்வினை ஆட்டுறது. அது தப்பாக ரைட்டாங்கிற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் தப்பு யார் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இவங்க பொய்யை சொல்லும்போது அந்த பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சூடு பறக்கும் அனல் பிரச்சாரம் பறக்கும் தேர்தலாக கேட்டிங்கன்னா அனல் பிரச்சாரம் பறக்கும் தேர்தல். இது பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரங்கள்லையும் காங்கிரஸ் ஈடுபட்டது. வேண்டாத மேட்டர் பொய்யெல்லாம் சொல்லி ஜனங்க மக்கள் மன திருப்பி இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு எப்படியுமே எனவே நம்ம ஜனங்களை ஏமாற்ற முடியாது. ஜனங்க எல்லாம் கேட்டுப்பாங்க காதில். நீங்கள் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் கேட்டுப்பாங்க. முடிவு பண்ணுறது அவங்களாம் முடிவு பண்ண போகிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் யார் உண்மை யார் போய் பேசுகிறாங்கன்னு. அப்போ தான் அன்றைக்கி தான் வண்டவாளெல்லாம் வெளில வரும், யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், இது வரைக்கும் 5 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. 6-7 முடிவில் எந்த கட்சிக்கு பலம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாகவே பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை, சாதாரண நான் போய் கேட்குற என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸர், ஆட்டோ டிரைவர் இவங்களெல்லாம் கேட்குறேன். என்னங்க இவங்ககிட்ட பழக்கம் போகும்போது கேட்பேன். பஸ் டிரைவர், இது ஒன்று இளநீர் விற்கிற லேடி, அவங்கள இப்போ என்னம்மா யாரும்மா ஜெயிப்பா என்ன விஷயம்னு யூனிஃபார்மாக இவங்கெல்லாம் சொல்கிறது. கீழ்த்தட்டு மக்கள் படித்தவங்கள சொல்ல, மோடி தாங்க வருவாருங்க, அவர் நல்லா பண்ணுறாருங்க, எனக்கு அது கொடுத்தாருங்க. ஸோ கீழ்த்தட்டு மக்கள் லெவல்லையே, அதிகம் படிக்காத பாமர மக்கள் லெவல்லையே மோடி வருவார்ன்ற பொழுது எனக்கு என்னமோ ஒரு ஆச்சரியம் இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் எஜுகேட்டட் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களை கேட்டிங்கன்னா வேறு விஷயம், அவங்கெல்லாம் பயஸ்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள், ஒரு இளநீர் விற்கிறவங்க, அவங்களாமே சொல்கிறாங்க அடுத்த பிரதமர் மோடி தாங்க, அவர் வந்துடுவாருங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மூட் இஸ் இன் ஃபார் மோடி. பீப்புளோட மனநிலை 15 வருஷம் இருந்துட்டு போட்டோம், என்ன தப்பு நல்லது தானே பண்ணுறாரு. ஒருத்தர் கேட்டார், ஏங்க மோடி ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டேன். சும்மா அப்படி தானே கேட்பேன், ஏங்க போடக்கூடாதுன்னு கேட்டான். நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன நடந்தது? ஒரு ஊழல் நடக்குதா? ஒரு ஏதாவது திருடுறாங்களா? அரசாங்க சொத்தை கொள்ளடிக்கிறாங்களா? ஒன்றுமே ஊழல் வரலையே. நீங்கள் ரேபேல் நீங்கள் அதுவும் பிடிக்கிச்சு, சுப்ரீம் கோர்ட் அதுவும் தள்ளி விட்டுடுச்சு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லையே. இன்னமும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கத்துறீங்களே தவிர நல்லா தான் கவர்மெண்ட் ஓடுது, எல்லோரும் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ரேஷன் கொடுக்குறாங்க, அரிசி வருது, எல்லாம் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையே. என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிது, சொந்த தொழில். ஸோ இண்டிவிஜுவலாக ஒருத்தருமே மோடியால் பாதிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. எப்போ திரும்ப கோவம் வரும் உங்களுக்கு? ஒரு அரசாங்கத்தால் பாதிக்கப்படும் பொழுது அஃபெக்டான பார்ட்டி, எனக்கு நான் பாதிக்கப்படணும் எதிர்கட்சிக்கு போடுறேன் அப்படின்னு வரும். பாதிக்கப்படலைன்னா சரி மோடிக்கு போட்டால் என்ன தப்பு, போட்டுருமே அப்படிங்கிற எண்ணம். இப்போ மோடி பிடிக்காதவங்க கூட வேறு யாருக்குப்பா போடலாம், யாருமே இல்லையாப்பா, என்னப்பா அது இப்படி, சரி மோடிக்கு போடு, யாரும் எல்லாத்துக்கும் மோடி பெட்டர் அப்படிங்கிற அந்த அனுதாப ஓட்டு, சிம்பத்தி ஓட்டு எல்லாம் சேர்ந்து மோடியை ஜெயிக்க வைக்க போகிறது என்னோட கருத்து. மோடிக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு என்ஐஏ முகமைக்கு இது வரைக்கும் எல்லாத்துக்கும் விட்டுருக்காங்க. அது கொலை மிரட்டல் போலீஸுக்கு வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும், அது இருக்கட்டும். இப்போ என்ஐஏ முகமைக்கு, அதாவது என்ஐஏக்கே கொலை மிரட்டல் விட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ தைரியமாக இருக்காங்களா சார்? முன்னெல்லாம்
அங்கே குண்டு வச்சுருக்கேன், இங்கே குண்டு வச்சுருக்கேன்னு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வரும். அந்த மந்திரி வீட்டில் வச்சுருக்கேன், நம்ம ரெகுலர் எல்லாம் பார்க்குறோம். மந்திரி வீட்டில் வச்சுருக்கேன், செக்ரட்டரியேட்டில் வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டாக் கொண்டு போய் 4 மணி நேரம் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் கிளைம் அப்படின்ற மாதிரி வந்துடும். இருந்தாலும் போலீஸ் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு குண்டு வைக்க போகிறேன்னு நியூஸ் வந்ததுன்னா சல்லடை போட்டு அரிச்சு தேடுவாங்க. அதுக்கடுத்துல 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். போலீஸ் பாவம், அவங்க வந்து ஓடி போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு பார்ப்பாங்க, வேஸ்ட் ஆகிடும். இருந்தாலும் அவங்க கடமை அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு தகவல்னு வந்ததுன்னா அது உண்மையாக இருந்ததுன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். செக்ரட்டேரியட்டில், அங்கே இங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலில், அங்கே சினிமா தேட்டரில் வைக்கிறாங்க. எவனோ அது பைத்தியக்காரன் ஃபோன் பண்ணால் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அடிப்பாங்க, உள்ளே போடுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் பிரதமருக்கு எதுவும் ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோலுக்கு இல்லை. என்ஐஏக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா அது நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா இப்போ பிரதமர் மேலே கடுப்பில் இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். அவர் ஆட்சிக்கு வந்துட போகிறாருன்னு பிஜேபிக்காரன்னு சொல்கிறான், காங்கிரஸ்காரன்னு சொல்கிறான், எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ஐஏக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாருன்னா என்ன தைரியம் இருக்குன்னு அவர் மனசில் இது என்ன ட்ரேஸ் பண்ண முடியாமல் போகுமா? இது மனநிலை பாதிக்கப்பட்டவர் நம்ம கடந்து போக முடியாது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்லாம் என்ஐஏக்கு போய் 100க்கு ஃபோன் பண்ணி யார் வேணால் சொல்லுவோம். ஏன்னா 100 நம்பர் எல்லாரும் தெரியும். 100 பண்ணி சார் அது பண்ணேன் இது பண்ணேன்னா அது நீங்கள் சொல்லலாம். படிக்காதவங்க கூட பண்ணுறேன் சார், என்ன சார் 100 தானே சார், எல்லாருக்கும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. என்ஐஏ நம்பரை தேடி கண்டுபிடிச்சி அவங்க நம்பரை பார்த்து அவனுக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறான்னா அப்போ பிளான் பண்ணி பண்ணிடணும். நான் வந்து பயமுறுத்தலை, இது நம்ம கடந்து போக முடியாது, உஷாராக இருக்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி இந்த தலைவர் கொலை செய்யப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். அதுக்குன்னு மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார் அந்த மாதிரிலாம் நான் தப்பாக பேச விரும்பலை. ஜாகிரதையாக இருக்கணும். பிரதமரோட உயிருக்கு ஆபத்துன்னு செய்தி வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டு, ஏன்னா நம்ம நாட்டில் இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. தீவிரவாதம் எப்படி வேணால் தலை தூக்கும். அந்த தீவிரவாதத்தை இரும்பு கணம் கொண்டு அடக்கணும். அடக்க தவறிட்டோன்னு நம்ம அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நம்ம நடத்துன மாதிரி தோணாது. இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு பிரித்து பேசுகிற, இதுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது வந்தால் நீங்கள் சொல்லலாம், என்னங்க இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு மாநில அரசாங்கம், இது என்ஐஏக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தைரியமாக ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவனுக்கு என்ன ஒரு நெஞ்சு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்கு பின்னாடி யார் அப்படின்னு நம்ம விசாரிக்கணும். எந்த தீவிரவாத இயக்கம் இருக்குது, எந்த குழு இருக்குது, எந்த அமைப்பு இருக்குது, அவனை தூண்டி விட்டது யார், தனி மனிதனா, தனியாக பேசினானா, இல்லை அவனுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கா, அவனை யாராவது சொல்லி பேச வச்சுருக்காங்களா, இதெல்லாம் நம்ம என்கொயரி பண்ணால் தான் முழுமையடையும். சும்மா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பிரதமரோட சேஃப்டிக்கு உகந்ததாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. சார், இப்போ வந்து ஓட்டு வாங்குறதுக்காக மூத்த காங்கிரஸ் தலைவர் அந்த EVKS வந்து சொல்லியிருக்காரு, சீதைக்கும் ஹனுமானுக்கும் நாங்கள் கோயில் கட்டுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பார்த்து நாங்கள் மாட்டு இறைச்சி விரும்பி உண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து அவங்க சாயம் வெளுத்துடலையா சார்? உங்கள் கேள்வி பிரமாதமான கேள்வி. உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அதிலே பதில் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். ராமர் கோயில்னால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டு வந்து அப்படியே கொட்டும் அப்படின்னு காங்கிரஸ் வயிற்றில் நெருப்பை கட்டுன்னு பயந்துச்சு. என்ன பண்ணிது, அவங்களுக்கு ஒரே ஐடியா, சரி இந்து ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் ஆகி பிஜேபிக்கு போகுது, நம்ம நம்பி இருக்கிறது மைனாரிட்டி ஓட்டு தான், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க கணக்கு அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல. எல்லா மைனாரிட்டியுமே காங்கிரஸுக்கு போட போகிறதில்ல, எல்லா இந்துமே பிஜேபிக்கு போட போகிறதில்ல. நம்ம இந்திய மக்கள் ஜாதி வெறி மத வெறி பிடிச்சவங்க இல்லை, படித்தவர்கள். அவங்களுக்கு தெரியும் யார் கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னு தெரியும். ஜாதிக்கோசமோ மதத்துக்கோசரமோ போடுறத வேணால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவாக இருக்கலாம். இந்த நவீன இந்தியா, மாடர்ன் இந்தியாவில் நீங்கள் அந்த மாதிரி சிறுபான்மையினரை லாலிப்பு கொடுக்குற மாதிரி ஏமாற்ற முடியும். எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், யார் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, எந்த ஆட்சியில் அவங்க வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அவங்கள ஏமாற்ற முடியாது. ஆனால் அரசியல் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேச நம்ம ஓட்டு போகிறோம்னு நினைக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் இந்து மதத்தை திட்டினா நாங்கள் ஏன்பா ஓட்டு போட போகிறோம், நாளைக்கு எந்த மதத்தை திட்டுறோம் எங்களையும் திட்டுவீங்கல்ல, எந்த மதத்தையும் திட்டாதீங்கன்னு சொல்கிறதா சிறுபான்மையினர். அவ்வளோ பெருந்தன்மை மிக்கவர்கள்.
அவங்க யாரும் இந்து மதத்தை குறை சொல்லி திட்ட சொல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ராமர் கோயிலை உடைப்போம், ராமர் கோயிலை இடிப்போம், அயோத்தியாவில் ராமர் பழைய இடத்துக்கு போயிடுவாருன்னு சொன்னால் இஸ்லாமியர் ஓட்டு போடுவான்னு. அது தப்பு. இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ மற்ற மத கடவுளை விருப்பவர்கள் அல்ல. அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க வேண்டிப்பாங்க. மற்ற மத நம்பிக்கையில் குறுக்கிட்டு எந்த விதமான கருத்து சொல்கிறவங்க கிடையாது. அரசியல்வாதி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்போ என்ன சொன்னாங்க, ராமர் கோயில் பழைய இடத்துக்கு போய்டும், ராமர் கோயில் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு சொல்லி பார்த்தாங்க. இவங்க சொல்ல 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 இப்போது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்துஸ் எல்லாருமே பிஜேபிக்கு போடுவாங்கன்னு. நான் முதல்ல சொன்னேன் எல்லாம் இந்து போட போகிறது இல்லைன்னு. இவங்க பேச்சால் என்ன ஆகி போச்சு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாரு இந்த இந்து கூட, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, எங்கள் சாமியை போடு, நான் நாலுலேருந்து நான் பிஜேபி பக்கம் வந்துட்டேன். பிஜேபி ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டு வருது. நூனலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நீங்கள் வாயை மூடிட்டு ராமரை பற்றி பேசாமையே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதி இந்து ஓட்ஸ் பிஜேபி காங்கிரஸுக்கு வந்திருக்கும், பிஜேபிக்கு போயிருக்கும். நீங்கள் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ராமர் கோயில் பழைய இடத்துக்கு தள்ளுவோம், கோயில் கட்டினது தப்பு, கோயிலுக்கு போக மாட்டேன், பைகாட் பண்ணுவேன். எந்த ஒரு மதமாக இருந்தாலும், சீக்கிய மதமோ ஜெயினிசமோ, அந்த மத கடவுள்களையும் மத தலைவர்களையும் தாழ்த்தி பேசுவது தவறு. எந்த அரசியல்வாதியுமே, நான் காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல, பிஜேபி பண்ணாலும் அது தப்பு. ஆனால் பிஜேபி எந்த மத தலைவர்களையோ யாரையுமே, எந்த பாஜக தலைவர்களோ தாக்கி பேசலை, எந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்பையும் தாக்கி பேசலை. அவங்க ஏதோ அரசியல் பண்ணிட்டவங்க இதை பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ஈவி கேசுகளுங்க முந்திரி கொட்டை மாதிரி நாங்கள் ராமருக்கு இல்லை சீதை கட்டுவோம், அனுமர் கட்டுவோம், லக்ஷ்மணன் கட்டுவோம், பரதனை கட்டுவோம். இது ஜனங்க வேடிக்கையாக கிண்டலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, நீ கிண்டல் பண்ணுறீங்களா, நீங்கள் ராமர் கோயில் கட்டுவோன்னு மோடி சொன்னதுக்கு சீதை கட்டுவோம், அனுமர் கட்டுவோம், லக்ஷ்மணன் கட்டுவோம், பரதனை கட்டுவோம், சத்ருகனை கட்டுவோம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்களா? காங்கிரஸ்னாலே இந்து மத விரோதி கட்சி அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்துட்டார். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட வரோன்னு. இந்து மாட்டு இறைச்சி சாப்பிட வர மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். இது அமெரிக்கா நாடு இல்லை, அமெரிக்காவில் தான் எல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் மாட்டு இறைச்சியை சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க உணவு பழக்கம், அவங்கவுங்க, நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. இந்து பொதுவாக மாட்டு இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் மாறிட்டு வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல, காலங்களே தவிர மாறிட்டு வரலாம், இப்போ இருக்கிற இளைஞர்களை சாப்பிடலாம். ஆனால் பொதுவாக இந்து மதம் என்பது மாட்டு இறைச்சிக்கு எதிரானது. நீங்கள் ஒரு பக்கம் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சீதாவுக்கும் கோயில் கட்டுறேன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் நாங்கள் ரெடியாக மாட்டு இறைச்சி வைங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ பாரதிய ஜனதா கட்சி மாட்டு இறைச்சின்னு சொல்கிறீங்களா, இல்லை இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறீங்களா, இந்து மதத்தை கேலி பண்ணுறீங்களா? நீங்கள் இந்து மதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து இந்து மதத்தை கேலி பண்ணிங்கன்னா உங்கள் வண்டவாளம் வெளியில் வந்துடுச்சு. சரி, இப்போ என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு கொடுங்க, தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து அப்படியே இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பிஜேபி இருக்காங்களே, குசும பிடிச்சவங்க அவங்க. பிஜேபிக்கான சும்மா இடம் போடாதீங்க. எப்படி சனாதனத்தை பேச்சு இந்தியில் எடுத்து 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 அவரோட வாய்ஸ் ஓவர் இந்தியில் பேசுகிற மாதிரி பண்ணி நார்த் இந்தியா முழுக்க பண்ணாங்களோ, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மத்தியானம் நியூஸ் வந்தது, ஈவி கேசுலங்க ஒரு ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணி மாட்டு இறைச்சி, அனுமர் கோயில், சீத்தை கோயில் கிண்டல் அடிக்கிறார் இந்து மதத்தை அப்படின்னு நாட்டில் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 50-60 சீட்டில் காங்கிரஸ்காரங்களாலே 10-20 சீட்டு போகும் போல இருக்குது. ஈவிகே செல்வங்களோட ஸ்பீச்சு காங்கிரஸுக்கு பாதகமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதகம் கிடையாது. அது பாட்டுக்கு நார்த்தில் சீட்டு வரதான் போகுது. ஆனால் காங்கிரஸுக்கு வர வேண்டிய சீட்டை நீங்களே உங்கள் தள்ள மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி பேச்சு நீங்கள் ஒன்றும் முன்ன மாதிரி இல்லை. முன்ன தமிழ்நாட்டில் பேசினா தமிழ்நாட்டோட அமுங்கி போயிடும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டில் நீங்கள் கும்மிடி பூண்டில் பேசுனீங்கன்னா அது அம்ரிஸ்டர் வரைக்கும் எதிரொலிக்கும். இந்தியா முழுக்க போகக்கூடிய வல்லமை சோஷியல் மீடியாவுக்கு இருக்குது. டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புகிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு அனுப்புகிறான், எல்லா விதமான வேலையும் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் தள்ள நீங்களே தீய வச்சு கொளுத்துக்கிற மாதிரி இந்து மதத்தை கேலி பண்ணி மாட்டு இறைச்சின்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிங்கன்னு உங்களுக்கு யூபியில் இன்னொரு 5 சீட்டு காலியாக போகுது. இன்னும் அடுத்த கட்ட தேர்தலில் ஒரு 40-30 சீட் காலியாக போகுது. ஸோ நீங்களே உங்கள் தள்ள மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னு தோணுது. எந்த மதத்தையும் குறைச்சி பேசக்கூடாது. எல்லா மதமும் ஒரு மதம் தான். மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறதுங்கிற கேவலமான பொழப்பை
தயவு செய்து விடுங்க. அது எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன், காங்கிரஸ் மட்டும் சொல்ல. மதத்தை வச்சு ஓட்டு வாங்குற உங்கள் சாதனையை வச்சு ஓட்டு வாங்க. என்ன செய்ய போகிறீங்கிறத வச்சு ஓட்டு வாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறது ஓட்டு வாங்க. இன்னும் கற்காலத்தில் இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி 2025 வரும்போது உலகத்திலே இந்தியா தான் வல்லரசு. மாடர்ன் டெக்னாலஜி உங்கள் செய்கை பேச்செல்லாம் அதை இருக்கு இல்லையே. பாகிஸ்தான்காரன் அணுகுண்டு போடுவான், அணுகுண்டு வச்சுருக்கான், பயப்படாத, நீ பயந்துட்டுரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம நாட்டை நீங்களே காட்டி கொடுக்குற மாதிரி ஆகுது இல்லை. அதே மாதிரி மணிசங்கர் ஐயர் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட பாகிஸ்தான்கிட்ட பார்த்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்தியா வந்து பாகிஸ்தானை பார்த்து பயப்படணுங்கிறார் அவர். உங்கள் இந்திரா காந்தி தாங்க பாகிஸ்தானை ரெண்டாக உடைச்சது, உங்கள் காங்கிரஸ் கட்சி. உங்கள் இந்திரா காந்தி தான் எவ்வளோ பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரி உருவாக்கினது இந்திரா காந்தி தான். அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதானே பாகிஸ்தானை கண்டு பயப்படுங்கன்னு. நீ உங்கள் லாயல்ட்டி பாகிஸ்தான் பக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் நீங்கன்னு சொல்லவே வேணாம், அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் மந்திரியே போடுறார், இந்தியாவின் மிக சிறந்த தலைவர் ராகுல் காந்தி. உமக்கு என்னையா, உங்கள் நாட்டில் சோறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு ஜனம் கஷ்டப்படுறாங்க. 1 கிலோ கோதுமை 800 ரூபான்னு விற்குது, கல்யாணத்தில் விருந்து போடாதன்றீங்க. உங்கள் பாகிஸ்தான் நிலைமையை சரி பண்ணுங்க. அப்புறம் எங்கள் ஊர் தேர்தலில் வந்து மூக்கெடுங்க, யார் ஜெயிக்கணும், உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் போய் அமெரிக்க ஜனாதிபதி எனக்கு வந்து திருப்பி ஜோ பைடன் சொல்ல முடியுமா? திருப்பி அடிப்பான். நம்ம ஊரில் மட்டும்தான் பொறுத்து போவோம். நம்ம ஊர் விவகாரத்தில் தலையிடுறதுக்கு பாகிஸ்தானோட அரசியல்வாதிக்கு என்ன வேலை? அமெரிக்காவே தலையிடுறதில்லை, நம்மளும் அமெரிக்கா தேர்தலில் தலையிடுறதில்லை. நமக்கு ஜோ பைடன் வந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் சரி, யார் வந்தாலும். இப்போ இங்கிலாண்டில் தேர்தல் வர போகிறது, ரிஷி சுனக். இந்தியா எங்கேயானு போய் ரிஷி சுனக் இந்தியர் தான் வரணும், யாரை வரக்கூடாதுன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அது அந்த நாட்டு உள்நாட்டு விவகாரங்களை தலையிடக்கூடாது, மரியாதையாக நடந்துக்கணும். இவர் சொல்கிறாரு இந்தியாவில் ராகுல் காந்தி வரணும், அது கை தட்டி வரவேற்கிறீங்க பாகிஸ்தான். நீங்கள் வந்து அதான் சொன்னாங்க, வயநாட்டில் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணும்போது பாகிஸ்தான் கொடி வருதுன்றாங்க. இது என்ன வேடிக்கை, உண்மையாக பொய்யானு தெரியல. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள உறவு, கள்ள உறவு இருக்குது. காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு இருக்குன்ற மாதிரி நீங்களே ப்ரூவ் பண்ணாதீங்க. மக்கள் நினைக்கிறாங்க, அவங்க நம்பும்படி பண்ணக்கூடாது. அவங்க அது பொய் அப்படின்ற மாதிரி உங்கள் செயல்பாடு இருக்கணுமே தவிர மக்களோட மனசில் சந்தேகத்தை விளைவிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட கருத்து. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.